தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி மறுபடியும் ஹவுதீஸ்க்கும் இன்னும் சவுதிக்கும் நடுவுல பெரும் சண்டையே வெடிச்சிருக்கு. கடந்த 10 நாளாவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு தெரியும் நமக்கு. எப்ப ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலத்தின் போது வந்த அந்த விமானத்தை திருப்பி அமிச்சாங்களோ அன்னையிலிருந்து பாத்தீங்கன்னா சவுதிக்கு ஒரு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக ஹவுதீஸும் எதிர்த்துட்டே வந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு 6 வருடத்துக்கு பிறகு அவங்களுடைய எல்லா சமாதான ஒப்பந்தத்தையும் முறியடிச்சிருக்கிறதாக இரு நாடுமே தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அரம்கோவை அடிச்சாங்க. ஹவுதீஸ் சவுதியில் இருக்கக்கூடிய அரம்கோவை அடிச்சாங்க. அரம்கோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சொல்ல போனா இந்த உலகத்திலே வச்சு ஒரு நம்பர் 1 ஆயில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். அதுல பாத்தீங்கன்னா அரம்கோவை அடிச்சதுக்கு பின்னாடி நிறைய பாத்தீங்கன்னா பிரச்சனைலாம் சமாதானம் பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டு இனி நான் உங்களை அடிக்க மாட்டேன், நீ எங்களை அடிக்க கூடாதுன்னு பேசி முடிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப 6 வருஷம் கழிச்சு ஒப்பந்தத்தை முறியடிச்சிருக்காங்க. 2 நாடுமே இனி எங்களுக்கு நடுவுல அந்த சமாதான பரஸ்பர ஒப்பந்தம் இல்லைன்னு அறிவிச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹவுதீஸ் சவுதியில இருக்கக்கூடிய அரம்கோவையே அடிச்சிட்டாங்க. அரம்கோ அப்படிங்கிறது முழுசா எண்ணெய்ங்கிறதுனால அது பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருக்கு. அப்ப சவுதியுடைய அரம்கோ எரிந்து கொண்டு இருக்கு. மறுபக்கம் சவுதி என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹவுதீஸுடைய துணை படையை அடிச்சிருக்காங்க. ஹவுதீஸ் அப்படின்னு சொன்னோம் சும்மா ஏதோ ஒரு குழுதானன்னு கேட்டா, அதாவது காசாவில எப்படி அங்க இருக்கக்கூடிய போராளி குழு ஆட்சியும் செய்யறாங்களோ அந்த மாதிரி ஹவுதீஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஏமன்ல கவர்மெண்ட் தனியா இருந்தாலும் கூட இவங்களுக்குன்னு படை, துணைப்படை, அதுக்கப்புறம் வான்படை, தரைப்படை, கடற்படைன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. இன்னும் கொடுமையா அதை எல்லாத்தையும் விட இன்னும் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், இஸ்ரேல டெல் அவிவ்ல 2000 கிலோமீட்டர் தாண்டி ஏவுகணை அட்டாக் பண்ணது ஹவுதீஸ் தான், ஏமன் கிடையாது. ஏமன் அப்படிங்கிறது நாடு, அந்த கவர்மெண்ட் அதை பண்ணல. அங்க இருக்கக்கூடிய ஹவுதீஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு குழு தான் அதை பண்ணாங்க. பெரும் நிலப்பரப்பை அவங்களுடைய கைக்குள்ள வச்சிருக்காங்க. சொன்ன மாதிரி பார்க்கும்போது லட்சக்கணக்கான தரை வீரர்களே அங்க இருக்கிறாங்க. ஏவுகணைகளை தானாக உற்பத்தி செய்யறாங்க. தாக்குதல் நடத்துறதுக்கு இஸ்ரேலவே என்ன பண்ணிருக்காங்க, தேர்ந்தெடுத்து கதிகலங்க வச்சிருக்காங்க பல தடவை. எல்லாத்துக்கும் மேல அமெரிக்காவுடைய ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்படையை என்ன பண்ணாங்க, முறியடிச்சாங்க. அவங்க ஒரு திட்டம் போட்டு வந்தாங்க. ரெட் சீயை இழுத்து மூடிட்டாங்க ஹவுதீஸ். காசா பிரச்சனை முடிகிற வரையும் நாங்க திறக்க மாட்டோம்னு சொன்னதுக்கு பிறகு அமெரிக்கா ஒரு 19 நாடுகளை சேர்த்திட்டு கடற்படையோட வந்தாங்க. எல்லாம் பாத்தீங்கன்னா போர்க்கப்பலோட வந்தாங்க. ஒரு நாடா அடி வாங்கி போய் கடைசியில ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் காய்லாங்கடைக்கு போட்ட மாதிரி ஒண்ணுமே இல்லாம, யாருமே எந்த நாடும் மிச்சம் இல்லாம கடைசியா அமெரிக்காக்காரனே சமாதானம் பேசிட்டு ஓடினான் ஹவுதீஸ்ட. அந்த ஒரு குழு ஆனா அவங்கள்ட்ட எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் இருந்தா அமெரிக்காவே விரட்டி அடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட குழு தான் இன்னைக்கு மறுபடியும் அரம்கோவை அடிச்சிருக்காங்க. அரம்கோவை அடிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே அடிச்ச போதே மத்த பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சவுதியை வச்சு அங்க கை வச்சாங்கன்னா எந்த ஒரு சுன்னா கொள்கையை பின்பற்றக்கூடிய எந்த நாடுகளுமே பாத்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. துருக்கி உட்பட எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பொருளாதார தடையெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க ஹவுதீஸ்க்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பொருளாதார தடையின் காரணமாக நேரடியாக பொருளை ஏற்றுமதி இறக்குமதி பண்ண முடியாததுனால அவங்க கள்ள சந்தையில வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சைனா கொடுக்குறாங்க, பக்கத்தால் இருக்கக்கூடிய ஈரான் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் இப்ப தாக்குதலே ஆரம்பிச்சு ஹவுதீஸை ஓரங்கட்டி ஏமனை சவுதி கைப்பற்றலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹவுதீஸ் ஒரு காலத்துல இஸ்ரேலவே அடிச்சவங்க, அமெரிக்காவே ஓட விட்டவங்கும் போது சவுதிக்கு தான் இதுல பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கக்கூடியதா இருக்கு. பார்க்கலாம். ஏன்னா யூரோப் கண்ட்ரீஸ்லாம் இப்ப ஹவுதீஸ்க்கு எதிராக வந்துட்டு இருக்காங்க. இந்த ஈரான் பிரச்சனையில வராதவங்க எல்லாம் ஹவுதீஸ் பிரச்சனையில வராங்க. ஹவுதீஸை ஓரங்கட்டுறதுக்கு பல நாடுகள் கை கோக்கும் போது ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு. தனியா சவுதி வந்தா சமாளிக்காது. ஒருவேளை பல நாடுகள் சேர்ந்து வரும்போது என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு பக்கம் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பல நாடுகள் சேர்ந்தா ஹவுதீஸ் வேற வழி இல்லாம என்ன ஆயிடுவாங்க, அது விட்டு கொடுத்துட்டு போற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் 2 வருஷமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நின்று விளையாண்டு இருக்காங்க. அவங்க முன்னாடிலாம் சவுதி கூட போய் நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்புல சவுதிக்கு எதிராகவும் சொல்லி கொண்டு இருக்காங்க. அதனால உறுதியா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்பவே நம்ம ஹவுதீஸ்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம ஹவுதீஸ் தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்னா. ஆனா பாத்தீங்கன்னா
கருத்துகள் ரெண்டு பக்கம் இருந்து மாறி மாறி வருது. சவுதியும் ஏமனும் ஒப்பந்தத்தை முறியடிச்சுக்கிட்டாங்க. சவுதியும் ஏமன் கூட சொல்லக்கூடாது, ஹவுதீஸ், ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸ் வந்து ஒப்பந்தத்தை முறியடிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு அரம்கோ பாருங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே அரம்கோ அடிச்சிட்டாங்க, அடுத்த ஒரு வாரம்லாம் அடிச்சா அரம்கோ என்ன ஆகுனே தெரியல. அதுதான் வந்து உலகத்திலேயே நம்பர் 1ன்னு சொல்றாங்க. அப்ப அதை திரும்ப திரும்ப அடிக்கும் போது அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுவோம் அப்படிங்கிறத இவங்களுடைய ஒரு குறிக்கோளா இருக்கு. பார்க்கலாம். இப்ப இது வந்து சமாதானத்துக்கு வந்துருவாங்களா, இல்ல வந்து இதுக்கு மேல வந்து சண்டை வந்து தொடருமா? இதுல வந்து அமெரிக்காவுக்கு லாபம் இருந்தா சண்டைய வந்து என்ன பண்ணுவாங்க, கொழுந்து விட்டு எரியட்டும்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இல்ல இதுல வந்து அவங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருந்தா உடனே மூக்க நுழைச்சு என்ன பண்ணுவாங்க, சமாதானத்தை பேசுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு வாரம் அரம்கோ பற்றி எரின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 10 வருடத்துக்கு பிறகு ஒரு பெரும் யுத்தமாகத்தான் வந்து ஹவுதீஸ்க்கும் சவுதிக்கும் நடுவுல பார்க்கப்படுது. இதுல வேற வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, ஹவுதீஸ் பக்கம் எல்லா நியாயமும் இருக்கு, அவங்களுக்கு நிறைய வந்து பொருளாதார தடைகளை இந்த முஸ்லீம் நாடுகள் போட்டு வச்சிருக்காங்க, அதெல்லாம் நீக்கிற வரையும் ஹவுதீஸ் அப்படிதான் பண்ணுவாங்க, செங்கடலை இழுத்துதான் மூடுவாங்கன்னு வேற வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அப்ப செங்கடலும் இழுத்து முடியாச்சு, ஹார்மோஸும் இழுத்து முடியாச்சுன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் கப்பலே வராது. நமக்குமே அது ஒரு பெரும் பிரச்சனை தான். அதனால எல்லாருமே இந்த விஷயத்த கொஞ்சம் உற்று நோக்கி கொண்டுதான் இருக்காங்க.